இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இப்போ அந்த அவுட்லைன் ஃபுல்லுமே வந்து ஜர்தோசி வச்சு கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த உடம்பு பகுதிக்கு ஃபுல்லும் நம்ம இந்த ஜர்தோசியை வச்சு கண்டினியூஸ் வந்து செயின் வந்து கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லுமே வந்து இதை மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்குள்ளே கோரா வந்து லோடிங்க்கு கொடுத்துருக்குறோம். லோடிங் ஸ்டிச்சுக்காக கோரா கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக ஜர்தோசி லோடிங் ஸ்டிச்சுக்கு நம்ம ஜர்தோசியவே உள்ளே கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெலிசாக ரொம்ப மெலிசாக வேணும் அப்படின்னா நம்ம சாதியை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை திக்காக வேணும்னா நம்ம இந்த கோராவை கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே அந்த லோடிங் கொடுத்துக்கலாம். நம்ம த்ரெட் லோடிங் இல்லை பீட்ஸ் லோடிங் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான், அதே கிராஸில் தான் நம்ம கொண்டு போகணும். பார்த்திங்கன்னா செயின் போட்டுட்டு லாக் போட்டுட்டு மேலே கொண்டு போய் ஒரு செயின் ஒரு லாக்கு போட்டுட்டு மேல் பக்கம் இருந்து நம்ம ஜர்தோசியை கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு தான் அடுத்த ஜர்தோசியை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். இந்த ஜர்தோசி லோடிங் வந்து நம்ம ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அந்த அவுட்லைன்லேயே தான் நம்ம போட்டுட்டு வரோம். அந்த ஜர்தோசியோடைய சைஸும் கரெக்டாக கட் பண்ணியிருக்கணும். நம்ம லாக் போட்டுட்டு மேலே இருந்து கீழ்ப்பக்கம் கொண்டு வரோம் ஜர்தோசியை. நம்ம இதை மாதிரி தான் வந்து பீட்ஸ்லேயுமே மேலே இருந்து தான் கீழே கொண்டு வருவோம். அது மாதிரி தான் இந்த ஜர்தோசி லோடிங்குமே வந்து போடணும். இப்போ ஜர்தோசியை மேலே இருந்து லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லாக்கு, ஒரு குட்டி லாக்கு போட்டுட்டு நம்ம த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு ஒரு செயினும் ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப நம்ம அடுத்த லைனுக்கு வந்து ஜர்தோசியை லோட் பண்ணி கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு குட்டி லாக் போட்டு திரும்ப சேம் இதே தான் வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சுக்கு பண்ணுறோம். நம்ம த்ரெட் லோடிங் பீட்ஸ் லோடிங் பண்ணுற மாதிரியே தான் ஜர்தோசி இது பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சு ஒரே அளவில் வச்சு நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதுவுமே வந்து கலர் ஜர்தோசி அதை மாதிரி வச்சும் பண்ணலாம். நம்ம இது எல்லாமே வந்து கோல்டு கலரை வச்சு இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸை வச்சு ஃபில் பண்ணுறோம். இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஜர்தோசியை வந்து லோடிங்க்கு கொடுத்துட்டு லோடிங் ஸ்டிச் பண்ணுறோம். சேம் வந்து நம்ம ஃபினிஷிங் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த லோடிங்க்கு அந்த ஜர்தோசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வெளியே தெரியாத அளவுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து நம்ம முடிக்கணும். லோடிங் ஸ்டிச்சும் நாட் போட்டு முடிச்சுக்கலாம்.